காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு மப்பேடு சியோன் சர்வதேச பொதுப்பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் காமராஜர் பேத்தி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். சேலையூர் மப்பேட்டில் சியோன் சர்வதேச பொதுப்பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சியோன் பள்ளி குழு தாளாளர் டாக்டர் விஜயன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து காமராஜரின் திட்டங்களும் அவரின் புகழ்களை நடன, பாடல், கவிதை வாயிலாக பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் மூலம் எடுத்துரைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக காமராஜரின் பேத்தி மயூரி காமராஜ் மற்றும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் இளைஞர் அணி மாவட்ட தலைவர் மாதவன் ஆகியோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். பின்னர் மாணவர்களிடம் பேசிய மயூரி காமராஜ், தற்போது மாணவர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பள்ளிக்கு சீருடையில் வர காரணம் ஐயா காமராஜர் தான் என புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் சாந்தி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நீங்க என்ன படித்தாலும் நீ அந்த தமிழகத்தினுடைய அந்த கலாச்சாரத்தை ஒரு அழகா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நான் எந்த நாடு எங்க நம்ம போனாலும் சரி, வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு போனாலும் சரி, நம்ம எங்க இருந்து வந்தோம்னு இருக்குங்க, அந்த எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பெரிய அடையாளம். அந்த மாதிரி அந்த அடையாளத்துல நீங்க எல்லாம் வளர்ந்து வரீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு யாரோட பிறந்தநாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எத்தனையோ தலைவர்கள் பிறந்தார்கள், வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மண்ணை எல்லாம் ஆண்டார்கள். ஆனா இவர்களுக்கு ஏன் நம்ம பெருந்தலைவர்னு சொல்றோம்? ஏன் சொல்றோம்? கல்வி அப்படிங்கிற ஒண்ணு கையில இருக்கிற ஐயா காமராஜர் வந்து கல்விதான் வந்து என்ன பண்ணுவோம், இன்னும் கிடக்கிற ஒரு சமுதாயத்தையே ஒரு வெளிச்ச பாதைக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி எடுத்திருக்கு கல்விக்குதான் இருக்கு. ஒரு வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழையா இருப்பாங்க, அவங்க வசதி வாய்ப்பே இல்லாம இருப்பாங்க. அந்த வீட்டுல ஒரு குழந்தை படுத்து மேல வச்சுக்கோங்க, அந்த வீடோட நிலைமையை எப்படி மாறிடும்? ஏன் வந்துருவாங்க? உண்மைதானே? கல்வி என்ன பண்ணுது, நம்ம மட்டும் இல்ல, நம்ம வீடு, நம்ம சுத்தி இருக்க நம்ம சமுதாயம் எல்லாத்தையுமே டாப் பண்ண கொண்டுட்டு வரும். நிச்சயமா டாப் கொண்டுட்டு வரும். அப்ப நம்ம ஏன் இந்த மாதிரி நல்ல பள்ளிக்கூடங்கள்ல எடுத்து படிக்கிறோம்? எல்லா ஸ்கூல்லையும் படிச்சுட்டு போறோம், நல்ல பள்ளிக்கூடங்கள்ல எடுத்து தேடி தேடி கொண்டு படிக்கிறோம். சொல்லுங்க, வெறும் கல்வி மட்டும் படிச்சுட்டு போனா என்ன ஆகும்? வெறும் நான் புக்ல இருக்கிறத படிக்கிறேங்க, எக்ஸாம் எழுதுறேங்க, மார்க் வாங்குறேங்க, இது மட்டும் நம்ம வந்து மேல கொண்டுட்டு போயிடுமா? ஒழுக்கம் வேணும், அன்பு வேணும், விட்டு கொடுக்கிற தன்மை வேணும், இதெல்லாம் தானே எக்ஸ்ட்ரா வேணும். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கரெக்டா? கரெக்ட் தானே? காமராஜர் ஐயா என்ன பண்ணாராம், ரொம்ப தன்மானம் இருந்தவர் அவரு. யாருக்கிட்டையும் எனக்காக நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஐயா அந்த வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. ரொம்ப முதலமைச்சரா இருந்தாலும் இன்னும் சாதாரண ஒரு வாடகை வீட்டுலதான் வாழ்ந்தாரு. இன்னும் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, ஆனா அடுத்தவங்களுக்கு கொடுப்பதை பத்தின எக்கச்சக்கமான விஷயங்கள் தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஆட்சி செய்த 9 ஆண்டு காலமுமே பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா கல்வி ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், தொழில் வளர்ச்சி ஆகட்டும், இளைஞர்களுடைய நலனாகட்டும், எல்லாத்துக்குமே அள்ளி 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 கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை வசதிகளெல்லாம் கொண்டு கொடுத்து இந்த கல்விங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆணி வேலையாலும் அப்படியே அழுத்து பதிய வச்சுட்டு போயிருக்காரு காமராஜர். அதனால இன்னைக்கு நம்ம அந்த நாளை கல்வியினுடைய வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த கல்வி வளர்ச்சி நாளை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாடிட்டு போனா பத்துமா? பத்தாது. ஐயாவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நல்லா படிச்சு நீங்க மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உதவிகரமா நீங்க இருக்கணும்னு நான் கேட்டுக்கேன். சமூக நீதி எல்லாம் நம்ம இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. சமூக நீதினா என்ன அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்க போட்டுக்கீங்க ஸ்கூல் யூனிஃபார்ம், இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. பணக்கார வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்ல 10 ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. ஐயா வந்து எங்க ஆசி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. இப்ப ஐயா வந்து கூப்பிட்டு கேட்டாரா, எங்க போறீங்க? கல்யாணம் அப்படின்னு இருக்காங்க. இல்ல இல்ல நாங்க பள்ளிக்கூடத்துக்கு தான் போவோம் அப்படின்னு.
பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எதுக்கு இப்படி ஒரு பட்டுப்பாவாடை, அதுக்கு கழுத்துல காதுல எல்லாம் இப்படி போட்டுட்டு போறீங்க, ஸ்கூலுக்கா போறீங்க அப்படின்னு கேட்டாராம். ஆமா அப்படின்னு. அப்பா ஐயா வந்து அன்னைக்கு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். வசதி இருக்கிற பிள்ளைங்க எப்படி போகுது, வசதி இல்லாத பிள்ளைங்க எப்படி ஒரு தினம் ஒரு புது ட்ரெஸ் போட முடியுமா, நல்ல ட்ரெஸ் போட முடியுமா, எல்லா பிள்ளைங்களும் ஒன்னா இருக்கணும்னு யோசிச்சு கொண்டு வந்ததுதான் இந்த சீரடி திட்டம். இன்னைக்கு யார் ஒரு பிள்ளைய பார்த்தா இந்த வசதியான பிள்ளை இது ஏழை படிக்க போற இடத்துல அந்த குழந்தைக்கு மனசு எந்த காயமும் சந்தோஷமா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட பள்ளிக்கூடங்கள் தூரம் தூரம் இருந்துச்சுன்னா இப்ப மாதிரி வாகன வசதி எல்லாம் கிடையாது. என்ன பண்ணாரு, கிட்டே இன்னும் வந்து அது பக்கத்துல நடந்து போற தூரத்திலே பள்ளிக்கூடங்கள் போடணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க 14,000 பள்ளிக்கூடங்கள், ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இருந்தா கூட போதும் அந்த ஒரு ஸ்கூல் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க பள்ளிக்கூடங்களை திறந்துட்டாரு. ஆனா படிக்க வாங்க நிறைய பிள்ளைங்க என்னடா இது ஸ்கூல்ல பழக்கணும் நம்ம நினைக்கணும், கஷ்டப்பட்டு எல்லா பள்ளிக்கூடங்களையும் திறந்தாச்சு, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு முதலாவது கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை படிச்ச பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆசிரியர் வேலை கொடுத்து உட்கார வச்சாச்சு. பிள்ளைங்க வரல, ஏன் வரல யோசிக்கிறாரு. பார்த்தா ஒரு பையன் ஆசிரியத்துக்கு போறான், போற வழியில பாக்குறாரு, ஏன்டா பள்ளிக்கூடம் ஊரெல்லாம் திறந்து வச்சிருக்கேன், ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போலன்னு கேட்கிறாரு. பள்ளிக்கூடத்துக்கு போனா ஏன் வந்து தங்கி விட்டுவ அப்படின்னு கேட்டான். அந்த நைட் அவருக்கு அன்னைக்கு தூக்கம் கிடையாது. என்னடா இப்படி கேட்டுட்டானே, ஒரு சோறு கொடுத்தாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு படம் பார்த்துட்டீங்க, அங்க பார்த்தனா ஒரு முறை பாருங்க, தாமதம் ஒரு படம். அவங்க அம்மா வந்து திருநகர்ல தான் ஒரு பிறந்து வளர்ந்தது. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பைப் லைன் ஒண்ணு போட்டு கொடுப்பாங்க. முதலமைச்சரான உடனே ஸ்பெஷலா அந்த வீட்டுக்கு எதுவுமே கொண்ட கவர்மெண்ட் தண்ணிக்காக வெளியே போறாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு பைப் லைன் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைப் லைன் போட்டு கொடுத்தாங்க. ஐயா வந்து பார்த்தாரு, இதுவா யார கேட்டீங்க, வீட்டுக்கு ஸ்பெஷலா ஒரு பைப் லைன் போட்டு கொடுத்துருக்க கழிட்டு எல்லா அம்மாவும் ஏன் அம்மாவும் எங்க அம்மாவும் வெளியே போய் தண்ணி பிடிச்சிக்கிடுவாங்க, ஒரு ஸ்பெஷலான எங்க அம்மாவுக்கு காமிச்சு கழிச்சு அது